தமிழ் என்பதே அமிர்தம் தான். அமிர்து 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 என்று சொல்லிக்கொண்டே வந்தாலே அது தமிழ் என்றுதான் முடியும். தமிழும் அமிர்தும் பிரிக்க முடியாதவை. எனவே அதற்குள்ளும் இவ்வளவு அமிர்தம் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. முருகேசனின் அன்பு வணக்கம். அமிர்தம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. பொதுவா அமிர்தம்னா சாகா மருந்து. அமுது என்கிற சொல்லிலிருந்து அமிர்தம் வந்தது. அமுதுன்னா பாலும் சோறும் கலந்த ஒரு உணவு. அமிர்தம் அமுது அப்படின்னாலே அமுது என்பதற்கு பிங்கள நிகழ்ந்து என்ன சொல்லுதுன்னா உயிர் தரும் மருந்து அல்லது நீர். அது நீரைத்தான் அமிர்தம் என்று சொல்லுகிறது. பொதுவா அமிர்தம்னு எதை சொல்லுவோம்னா கிடைத்தற்கரிய ஒன்று கிடைக்குதுன்னா அது அமிர்தம். இன்னும் இப்படி சொல்லலாம், காசு கொடுத்து வாங்க முடியாதது எதுவோ அதுதான் உயர்ந்தது. அந்த மாதிரி உணவு வகையில ஏதாவது இருந்ததுன்னா அதுதான் அமிர்தம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். தமிழினுடைய பழந்தமிழ் இலக்கியத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த அமிர்தம் என்பதை இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். சாகா மருந்துன்னு ஒண்ணு கிடையாது. அப்படி இருந்தா அதை வாங்கி சாப்பிட்டு நம்மால் சாகாம இருந்து காட்டிடுவாங்க. எல்லா மனிதனுக்கும் மரணம் என்பது நிகழத்தான் செய்யும். தேவையான போது தேவையான அளவில் தேவையான வகையில் கிடைக்கிற உணவு இருக்கிறதே அதுதான். 4 நாளா பசியோட இருக்கிற ஒருத்தவனுக்கு ஒரு கஞ்சி கலையத்தை கொடுத்தாலே ஆஹா தினாமிரதமா இருக்கும்பா. நேற்று வரைக்கும் நல்லா சாப்பிட்டேன், இன்னைக்கு ஒருத்தவனுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தாதான் ஆஹா நல்லா இருக்கும்பா. சோ அமிர்தம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறும். அதனாலதான் தமிழ்ல தேனாமிர்தம் மாதிரி இருந்துச்சு. அமிர்தமே உயர்ந்தது. இல்ல தேவனுக்கான உணவு இன்னும் தேனாமிர்தம். பஞ்சாமிர்தம் பழனிக்கு போனால் கிடைக்கும். அது என்னடான்னா பஞ்ச பொருட்களால் ஆனது, 5 பொருட்களால் ஆன ஒரு அமிர்தம். அமிர்தம்னா உணவு தான், வேற ஒண்ணும் இல்லை. அமிர்தம் என்பதும் ஒரு வகை உணவு தான். அதனாலதான் சோறு போடுற பாத்திரத்துக்கு பேர் தான் அமுத சுரபி. அமுது சுரபி. அமிர்தம் என்பதிலிருந்து அமுதா, அமுது என்பதிலிருந்து அமிர்தமா என்பதெல்லாம் இருக்கிறது. அப்ப இந்த அமிர்தம் என்கிற சொல் சங்க காலத்திலிருந்து இன்று வரை பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றோம். சங்க காலத்துல ஒரு இடத்துல வருது, அமிர்தம்னா அது ஒரு கிடைத்தற்கரிய ஒரு உணவு, ஆனால் அதுவே கிடைச்சால் கூட நானா சாப்பிட மாட்டேன். இதை யார் சொல்றான்னா ஒரு பாண்டிய மன்னன் எழுதிய ஒரு புறநானூற்று பாடல். கடலுள் மாய்த்த இளம்பெரு பழுதி அப்படிங்கிற ஒரு மன்னன் எழுதிய பாடல். உண்டால் அம்மை இவ்வுலகம் எந்திரொன்று அமிர்தம் எய்வதாயினும் இனிதென தமிழ் உண்டலும் இலரே. இந்திரர்கள் அமிர்தத்தை அள்ளி கொடுப்பதாக ஒரு புராண கதை இருக்கிறது இல்லையா? அப்படி இந்திரர்கள் அமிர்தத்தை கொடுத்தால் கூட அதை தான் மட்டும் உண்ணுகிற இயல்பு எனக்கு கிடையாதுரா அப்படின்னு பெருவழுதி என்கிற இந்த பாண்டிய மன்னன் சொல்வதாக ஒரு பாடல் இருக்கிறது. திருக்குறளிலே ஒரு 4 இடத்தில் இந்த அமிர்தம் பற்றி பேசப்படுகிறது. முதலிலே 11வது திருக்குறளிலே சொல்லுவார், திருக்குறள் என்பதே ஒரு அமுத சுரபிதான், ஒவ்வொன்றும் ஒரு அமுத துளிதான். அப்படிப்பட்ட அந்த திருக்குறளிலே ஒரு பாடல், வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரப்பாட்டு. வானம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறதே, அந்த மழை துளி இருக்கிறதே அதுதான்டா அமிர்தம். இப்படி வழங்கி வருவதனால தான் வான் சிறப்புங்கிற அதிகாரத்துல இதை கொண்டுட்டு வந்து சொல்றார். எனவேதான் அதை அமிர்தம் என்று நாம் பாராட்டுகிறோம். எதை? மழைய. அதனாலதான் சிலப்பதிகாரத்துக்குள்ள வான்மழை போற்றுதும் வான்மழை போற்றுதும் என்று மழையை போற்றுகிற ஒரு தன்மையை பார்க்கலாம். நீர் தான் ஒரு மனிதனுடைய அடிப்படை உணவு. அந்த உணவை போற்றுகிற வள்ளுவர் இப்படி பாடுகிறார். இன்னொரு இடத்துல சொல்றார், அமிர்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அலாவிய கூழ். தன் மக்கள், என்னோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் போட்டு கையால கண்ணாப்படான்னு பசங்க குழந்தையோட சாதம் இருக்க, அது அமிர்தத்தை விட உயர்ந்தது என்று மக்கள் பேருங்கிற அதிகாரத்துல 64வது பாட்டா சொல்லுவார். இன்னொரு இடத்துல அமிர்தத்தை ரொம்ப அருமையா சொல்லுவார், அங்கனத்தில் உக்க அமிர்ந்தற்றால் தம் இனத்தார் இல்லார் கூட்டி கொழல் என்று 720 ஒரு அவையறிந்து பேசுகிற ஒரு இடத்துல சொல்றாருன்னா, நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அவையாக இல்லாமல் இருக்கிறது என்றால், அந்த அவையில போய் பேசுவது இருக்கிறதே
அது அங்கனத்துள் உட்கத அமிர்தமா. அங்கனம்னா சாக்கடை. இந்த சாக்கடையில கொண்டுட்டு போய் அமிர்தத்தை கூட்டிட்டு வந்து அப்படி இருக்கும். அது யாருக்கா பயன்படுமா? அதை போன்றது உனக்கு பொருத்தம் இல்லாத அவையில் போய் பேசி விட்டு வருவது என்று அவையறிதல் என்கிற அதிகாரத்திலே வள்ளுவர் மிக அருமையா சொல்வார். காமத்துப்பால்ல இன்னும் அருமையா சொல்வார். பொதுவாவே வள்ளுவரை பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல ஒரு மிகப்பெரிய தமிழ் சான்றோர் போல இருப்பாரு. அதே பொருட்பால்ல பாத்தீங்கன்னா ஒரு பேர் அறிஞர் போல இருப்பாரு. காமத்துக்கு பால் வந்தா மட்டும் வள்ளுவர் ஒரு கவிஞர் மாதிரி மாறிடுவார். அல்ல ஒரு அருமையா ஒரு குரல் சொல்றார். உயிர்தொரும் உயிர்த்தளிப்ப தீண்டலால் பேதைக்கு அமுதின் என்றன தோல். உருதோறும் உயிர்த்தளிப்ப. உருதோறும்னா தழுவுகிற ஒவ்வொரு முறையும் உயிர்த்தளிப்ப தீண்டலால் நம்ம உயிரை கொஞ்சம் டியூன் பண்ணி விடுற மாதிரி தூண்டுவதை போல இருக்கிறது. எனவே பேதைக்கு அமுதின் என்றன தோல் அப்படிம்பார். தோல்னா தோல் கிடையாது. ஒட்டுமொத்த உடலே அமிர்தத்தால் செய்யப்பட்டதோ என்னுடைய தலைவிக்கு. அவள் வந்து தொடுகிற போதெல்லாம் என்னுடைய உயிர் புதுசா மாறுதே அப்படிங்கிற அந்த பொருள்ல அதை சொல்லுவார். தோல் என்பதை பல இடங்கள்ல வள்ளுவர் பயன்படுத்துகிறார். ஆனால் அதெல்லாம் தோலை குறிப்பதல்ல, ஒட்டுமொத்த உடலையே குறிப்பதுதான். நம்மளே சொல்லுவோம், கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு, வேலைக்கு போக வேண்டியதானே அப்படிம்போம். கையும் காலும் நல்லா இருந்தா வேலைக்கு போயிட முடியுமா? ஒட்டுமொத்த உடம்பு மனசு எல்லாம் ஒன்னா இருந்தாதான் வேலைக்கு போக முடியும். ஆனா சொல்லுகிற போது கை கால் நல்லா இருந்தா போக வேண்டியதானே அப்படிம்போம். கை கால் என்பது ஒட்டுமொத்த உடலையே குறிப்பதற்கு சொல்லப்படுவது. அதே போலத்தான் தோல் என்பதும் பல பாடல்களிலே பார்க்கிற போது ஒட்டுமொத்த உடலுக்கான ஒரு குறியீடாகத்தான் வள்ளுவர் அதை பயன்படுத்துகிறார். அதை பார்க்கலாம். பாரதிதாசன் சொல்லுவார், தமிழுக்கும் அமுதென்று வேர், இந்த தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று சொல்லுவார். தமிழுக்கும் என்றுன்னா இப்ப வேற ஏதோ ஒரு அமிர்தம் இருக்கு, தமிழுக்கும் அமிர்தம்னு பேர் உண்டு அப்படின்னு பாரதிதாசன் சொல்லுவதை நம்மால் பார்க்க முடியும். அமுதத்தை மையமா வச்சுதான் பேரே அமுதா அப்படின்னு வரும். தமிழ்ல சில பேர்கள் பாத்தீங்கன்னா அமுதா அமுதா என்று ஒரு படமே வந்தது. அதுல ஒரு பாடல் உண்டு, அன்பே அமுதா நீ பால் அமுதா சுவைத்தே அமுதா இல்லை பார்க்கடலில் பிறந்த கனி அமுதா இதழ் சுவை அமுதா கொஞ்சம் அமுதா அதை சொல் அமுதா என்று அமுதா 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 என்று போட்டு ஒரு பாடல் உண்டு. எல்லாம் அமிர்தத்தினுடைய சிறப்புகள் தமிழிலே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இருக்கிறது. அமிர்தம் என்பது நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான அளவில் தேவையான போது கிடைக்கிற அந்த உணவு இருக்கிறதே, அதை உயர்வுபடுத்தி சொல்லுவதற்காக சொல்லுவதுதான் அமிர்தம். தமிழ் என்பதே அமிர்தம் தான். அமிர்த 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 என்று சொல்லிக்கொண்டே வந்தாலே அது தமிழ் என்றுதான் முடியும். தமிழும் அமிர்தும் பிரிக்க முடியாதவை. எனவே அதற்குள்ளும் இவ்வளவு அமிர்தம் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.